எல்லார் பேச்சையும் கேட்டு வாழ முடியாது, எல்லாருக்கும் தலையாட்டவும் முடியாது. ஏனென்றால் நாம் தலையாட்டி பொம்மை அல்ல, நம்ம தலையாட்டி பொம்மை அல்ல. அப்ப கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழணும்னு வரும்போது சில பிரச்சனைகள் நமக்கு எதிராக என்ன செய்யும்? கட்டாயம் வரும். வரும்போது அதை எப்படி சகிக்கணுமா? பொறுமையோடு சகிக்கணும். பொதுவா சொல்லுவாங்க பழைய காலத்துலலாம், காலம் பதில் சொல்லும், அப்படிதானா? இப்பவும் சொல்றேன், நீங்க பொறுமையோடு செய்யுங்க. காலம் வரும்போது நீங்கள் யார் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். அந்த காலத்துக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். என்னைக்கு தான் இருந்தாலும் சரி, ஒரு நாள் உண்மை வெளியே வருங்க, வெளியே வரும். நம்ம நன்மை செய்திருந்தாலும் அந்த நன்மை வெளியே வரும், நாம் தீமை செய்திருந்தாலும் அந்த தீமை ஒரு நாள் வெளியே வரும். எதுவுமே மறைபொருளா இருக்க போவது இல்லை. காலம் வரும்போது கட்டாயம் எல்லாம் வெளிப்படும். நம்புறீங்களா? அப்போ அந்த காலம் வரைக்கும் நாம் பொறுமையோடு என்ன செய்யணும்? காத்திருக்கணும்.